வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. ட்ரேடிங் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிக்கடி சொல்ற ஒரு மந்திரம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஆமாங்க. ட்ரெண்ட் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் அது. மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது நாமளும் அந்த அலையில சவாரி செஞ்சு லாபம் பார்க்கறது இதுதான் நிறைய பேரோட ஸ்டைல். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குங்க. ஒருவேளை மார்க்கெட் தூங்கிட்டா என்ன பண்றது? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஒரே இடத்துல மேலேயும் கீழியுமா போயிட்டு வந்துட்டு இருக்கும். பார்க்கவே ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு. அது என்ன தெரியுமா? மார்க்கெட் கிட்டத்தட்ட 70% நேரம், ஆமா 70% நேரம் இப்படி சைட்வேஸ்ல தான், அதாவது ஒரு தூக்க நிலையில தான் இருக்கு. வெறும் 30% நேரம் மட்டும்தான் அது ஒரு தெளிவான ட்ரெண்டில் பயணிக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த போர் அடிக்கிற நேரத்துல எப்படி ஜெயிக்கிறதுன்னு நாம கத்துக்கிறது எவ்வளவு அவசியம்னு. சரி, அப்போ முதல்ல இந்த தூங்குற மார்க்கெட், அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்னா என்னன்னு ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணத்தோட பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு டெக்னிக்கலா பேரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். சிம்பிளா சொல்லணும்னா, விலை ஒரு குறிப்பிட்ட மேல்கோட்டுக்கும் கீழ்கோட்டுக்கும் நடுவுல ஒரு பந்து மாதிரி துள்ளி விளையாடிட்டே இருக்கும். இங்க நாம ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை கட்டுக்க போறோம். ஒன்னு சப்போர்ட், இன்னொன்னு ரெசிஸ்டன்ஸ். முதல்ல சப்போர்ட். சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம வீட்டு தரை மாதிரி தாங்க. விலை கீழே இறங்கி வரும்போது இந்த தரையில பட்டு அதுக்கு கீழே போக முடியாம டக்குன்னு திரும்ப மேலே எழும்பும். இதுதான் ஒரு வலுவான கீழெல்லை. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ். இது நம்ம வீட்டு கூரை மாதிரி. விலை மேலே ஏறி போகும்போது இந்த கூரையில இடிச்சு அதை தாண்டி போக முடியாம திரும்பவும் கீழே இறங்கும். இது ஒரு வலுவான மேல் எல்லை. சிம்பிள். டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இத கன்சாலிடேஷன்னு சொல்லுவாங்க. பேர் தான் பெருசா இருக்கு, ஆனா அர்த்தம் ரொம்ப சிம்பிள். விலை ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்குது பாத்தீங்களா, அந்த ஓய்வு நேரம் தான் இது. ஓகே, இப்ப இந்த தரைக்கும் கூரைக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கிற மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்றது? இதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதுக்கு பேரு தான் பிங் பாங் ஸ்ட்ராட்டஜி. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படின்னு பார்க்கலாம். இதுல மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப ஈஸி. ஸ்டெப் 1, முதல்ல ஒரு பாக்ஸ் வரையணும். எப்படின்னா, விலை உச்சம் தொட்ட எல்லா பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு கோடு, அதுதான் நம்ம கூரை. அப்புறம் விலை அடிமொட்டத்துக்கு வந்த எல்லா பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு கோடு, அதுதான் நம்ம தரை. அவ்வளவுதான், இப்போ ஒரு பாக்ஸ் ரெடி. அடுத்தது ஸ்டெப் 2. விலை நம்ம தரைக்கு, அதாவது சப்போர்ட்டுக்கு வரும்போது ஒரு நல்ல பச்சை கேண்டில் தெரிஞ்சா உடனே வாங்கணும். அதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். ஸ்டெப் 3. அதே மாதிரி விலை கூரைக்கு, அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு போகும்போது ஒரு சிவப்பு கேண்டில் தெரிஞ்சா வித்துட்டு லாபத்தை புக் பண்ணிடணும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் 4. ஒருவேளை விலை இந்த பாக்ஸை விட்டு வெளியே போயிட்டா சின்ன நஷ்டத்தோட வெளியே வந்துடணும். அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா வைக்கணும், மறக்கவே கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரே ஒரு கோல்டன் ரூல் என்ன தெரியுமா? நடுவுல நுழையாதே. ஆமாங்க, ஒன்னு தரையில வாங்கணும், இல்லைன்னா கூரையில வைக்கணும். ரெண்டுக்கும் நடுவுல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா லாபமும் வராது, தேவையில்லாம நஷ்டம் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ரொம்ப ஜாக்கிரதை. சரி, இப்ப நம்ம இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டோட ஒரு ரொம்ப ஆபத்தான பகுதிக்கு வரோம். குறிப்பா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றீங்கன்னா இதை ஒரு வார்னிங் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு ஆப்ஷன் பையர்னு வச்சுக்கோங்க, அதாவது கால் அல்லது புட் ஆப்ஷனை வாங்குறவர். உங்களுக்கு இந்த சைட்வேஸ் மார்க்கெட் ஒரு நரகம் மாதிரி. உங்களுடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டா அது நேரம்தான். டெக்னிக்கலா இதை தீட்டா டிகே இல்லனா டைம் டிகேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் கேளுங்க. உங்க கையில ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு. அதை நீங்க சாப்பிடாம அப்படியே வச்சிருந்தா என்ன ஆகும்? நேரம் போக போக அது தானா உருகி கரைஞ்சு போடும் இல்லையா? உங்க ஆப்ஷன் பிரீமியமும் அதே கதை தான். இப்ப பாருங்க, இதுல இருக்கிற வித்தியாசம் எவ்ளோ பெருசுன்னு. ஆப்ஷன் பையருக்கு மார்க்கெட் நகரவே இல்லைனாலும் பரவாயில்ல, நேரம் போக போக அவங்க கொடுத்த பிரீமியம் அந்த ஐஸ்கிரீம் மாதிரி கரைஞ்சிட்டே இருக்கும், அக்கவுண்ட்ல பணம் காலியாகும். ஆனா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு இதுவே சொர்க்கம். அவங்க ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி. எப்படி ஃப்ரிட்ஜ் ஐஸ்கிரீம் கரையாம பாத்துக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கு நேரம் போக போக கரையிற அந்த பிரீமியம் லாபமா மாறிட்டே இருக்கும். அப்போ ஆப்ஷன் பையர்ஸ் என்னதான் பண்றது? முதல் மற்றும் பெஸ்டான அட்வைஸ் என்னன்னா, ட்ரேட் பண்ணாம சும்மா வேடிக்கை பாருங்க. நம்ம பணத்தை காப்பாத்துறதே ஒரு பெரிய லாபம் தான் இல்லையா? இல்ல நான் ட்ரேட் பண்ணியே ஆகணும்னு அடம்பிடிச்சிங்கன்னா அப்போ ஸ்கேல்பிங் முயற்சி பண்ணலாம். அதாவது மார்க்கெட்டுக்குள்ள போனாமா, சில நிமிஷத்துல ஒரு சின்ன லாபத்தை எடுத்தோமா, உடனே வெளியே வந்தோமான்னு இருக்கணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. சரி, வெறும் கோடு போட்டு பாக்ஸ் வளையறது நம்புறதுக்கு பதிலா இது நிஜமாவே சைட்வேஸ் மார்க்கெட் தானே கன்ஃபார்ம் பண்ணிக்க வேற ஏதாவது டூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நம்மளோட 2 சீக்ரெட் வெப்பன்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். நம்ம முதல் கருவி புலிஞ்சர் பேண்ட்ஸ். இதை ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கும்போது இந்த 2 பேண்டும் ஒன்னோடு ஒன்று நெருங்கி வந்து தட்டையா ஒரு பைப் மாதிரி ஆகிடும். இதுல ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள்ங்க. பிரைஸ் கீழ் பேண்டை தொடும்போது வாங்குங்க, மேல் பேண்டை தொடும்போது வித்துடுங்க, அவ்வளோதான். நம்ம 2வது கருவி RSI, அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்.
இது மார்க்கெட்டோட பலத்தை காட்டுற ஒரு இண்டிகேட்டர். சைட்வேஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த RSI பெரும்பாலும் 40க்கும் 60க்கும் நடுவுலயே மேலும் கீழும் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே நீங்க புரிஞ்சுக்கலாம், ஓகே மார்க்கெட்ல பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்ல, இப்போதைக்கு சின்ன சின்ன லாபம் தான் பார்க்க முடியும்னு. ஓகே, கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையோட இந்த பகுப்பாய்வு முடிக்கலாம். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல இருந்து தப்பிக்க நினைக்கும் போது ட்ரேடர்ஸ் அடிக்கடி ஒரு பெரிய பொறியில மாட்டிப்பாங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த பொறியோட பேர் தான் ஃபேக் பிரேக் அவுட். அதாவது என்ன நடக்கும்னா, விலை நாம வரைஞ்ச பாக்ஸை உடைச்சிட்டு வேகமா மேல போற மாதிரி ஒரு சீன் காட்டும். நம்மளும் அப்பாடா ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு போலன்னு அவசரப்பட்டு வாங்குவோம். ஆனா அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா சர்ன்னு திரும்பவும் அந்த பாக்ஸ்குள்ளேயே வந்துடும், நம்மளை ஏமாத்திடும். இந்த மாதிரி ஏமாந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. ஒரு கேண்டில் முழுசா அதோட உடம்பு மொத்தம் அந்த பாக்ஸை விட்டு வெளியில முடிஞ்சா, அதாவது க்ளோஸ் ஆனா மட்டும் அதை நம்புங்க. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த இடத்துல பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கொடுத்துருக்குன்னு நம்புறேன். இனிமே மார்க்கெட் நகரலைனாலும் கவலைப்பட வேண்டாம், அதுலயும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்ததா இந்த பாக்ஸை உண்மையிலேயே உடைக்கும் போது நடக்குமே ஒரு பெரிய மூவ், அந்த அற்புதமான பிரேக் அவுட் ட்ரேடிங்கை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுமையா இருங்க, சரியான சந்தர்ப்பம் வரும்போது அதை சரியா பயன்படுத்துங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.